my dear students. Exercise 9.3 la fourth question பார்க்க போறோம். Variable separable methods. Secant square x into tan y dx plus secant square y tan x dy equal to 0. So இந்த மாதிரியான ஒரு क्वेश्चन கொடுத்துட்டா அதை எப்படி வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாமா. சோ இடையில பிளஸ் இருக்கு, அதனால இந்த வேல்யூவை ஈக்குவல் டு அந்த சைடு எடுத்துட்டு போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். அப்ப secant square x into tan y dx which is equal to plus அங்க வந்துருச்சுனா மைனஸ் ஆயிடும். அப்ப secant square y tan x into dy. அடுத்தது x டேர்ம் ஒரு சைடா எடுத்துட்டு வந்துருங்க, y டேர்ம் ஒரு சைடா எடுத்துட்டு போடுங்க. இங்க tan y இருக்கு, அப்ப இந்த சைடு இத எடுத்துட்டு வந்துடலாம். இங்க tan x இருக்கு, அதை இங்க எடுத்துட்டு வந்துடலாம். மல்டிபிள் இருக்கிற வேல்யூ இங்க வந்துருச்சுனா டிவைட் ஆயிடும். First already இங்க secant square இருக்கு, அப்ப divided by tan x, இங்க dx இருக்கு which is equal to minus already இந்த சைடுல secant square y இருக்கு, இந்த tan y இங்க எடுத்துட்டு வந்துட்டோம்னா divided by tan y ஆயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கு, dy இருக்கு. அடுத்து இத வந்து என்ன பண்ண போறோம், x எல்லாம் ஒரு சைடா கொண்டு வந்தாச்சு, y எல்லாம் ஒரு சைடா கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும், இன்டகிரேஷன் பண்ணனும். அப்ப இன்டகிரேட்டிங் ஆன் both sides, ரெண்டு சைடு இன்டகிரேட் சிம்பல் போட்டாச்சு. அடுத்து இந்த சப்ஸ்டிட்யூட்டட் மெத்தட்லயும் போடலாம், இல்ல டைரக்ட் ஃபார்முலா மெத்தட்லயும் போடலாம். டைரக்ட் ஃபார்முலா என்னன்னு பாருங்க, இன்டகிரல் ஆஃப் f dash of x divided by f of x into dx. அதாவது கீழே இருக்கக்கூடிய வேல்யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு கிடைக்கணும். சோ கீழே இருக்கக்கூடிய வேல்யூ பாருங்க tan x, tan x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இருக்கிற வேல்யூ கிடைக்கலாம்னு பாருங்க, secant square x எனக்கு கிடைக்குது. அடுத்து tan y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்குது பாருங்க, secant square y கிடைக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஃபார்முலா log of f of x plus c, log கூட f of x னா கீழ இருக்கிற வேல்யூ அப்படியே போட்டுக்கணும். அத இங்க பண்ணிடலாமா. அப்ப log of f of x ஓட வேல்யூ என்ன, tan x. அப்போ log of tan x மைனஸ் ஆல்ரெடி இங்க இருக்கு, log of கீழ என்ன இருக்கு, tan y ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம இன்டெகிரல் கான்ஸ்டன்ட்ட பொறுத்த வரைக்கும் c minus c log c minus log c என்ன வேணாலும் பயன்படுத்திக்கலாம். क्वेश्चन எல்லாமே logல இருக்கு, அதனால நான் எடுக்கக்கூடிய இன்டெகிரல் கான்ஸ்டன்ட்டையும் logலயே எடுக்கிறேன், log c ன்னு எடுத்துட்டேன். இந்த மைனஸ் இங்க கொண்டு வந்துருங்க. அப்ப log of tan x plus log of tan y equal to balancing at log c மட்டும் இருக்கு. இது என்ன ஃபார்மட்ல இருக்கு பாருங்க, log a plus log b equal to log of ab. ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம், அத நம்ம இங்க பயன்படுத்த போறோம். log a log b, அப்ப log of ab னா tan x into log of tan y which is equal to இந்த சைடு என்ன இருக்கு பாருங்க, log c இருக்கு, இங்கே log இருக்கு, இங்கேயே log இருக்கு. அப்ப ரெண்டு சைடு ரிமூவ் ஆயிடுச்சுனா பேலன்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும், tan x tan y equal to c கிடைக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். சோ இந்த மாதிரியான क्वेश्चंस நம்ம எப்படி சால்வ் பண்றோம்ன்ற டெக்னிக்ஸ் கத்துட்டீங்களா. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, உங்க फ्रेंड्स எல்லாருக்குமே இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. Thank you.